ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய குருவருள், குருஸ் கிரேஸ் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. குருவருள் நூல் முழுவதும் மாதாஜி பப்பாவை அழைத்து கூறுவதாகவே அமைந்துள்ளதும், இங்கு குறிப்பிட்டுள்ள அனைவரும் பல்வேறு வடிவங்களில் உள்ள பப்பாவாகவே அவரால் கருதப்பட்டதும் இந்த சுயசரிதையின் சிறப்புத்தன்மையாகும். தலைப்பு: சரணாகதி. எல்லையற்ற பப்பா, நான் குழந்தையாக இருந்தபோது என் தந்தை அவருடைய உறவினர்களுக்கு உதவி செய்த பொழுதெல்லாம் அவருடைய உருவில் இருந்த நீங்கள் உங்களுடைய உத்தரவின்படி என்று கூறுவது வழக்கம். அக்காலத்தில் அதன் பொருள் எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் வளர்ந்து உங்கள் வடிவமாகவே இருந்த ஸ்ரீமத் பாண்டுரங்காஸ்ரம் சுவாமிகளிடம் சென்ற பொழுது அவரை பார்க்க வந்தவர் அனைவரும் மரியாதை நிமித்தம் இந்த சொற்களை பயன்படுத்தியதை கவனித்தேன். எனது தந்தையும் ஸ்ரீமத் பாண்டுரங்காஸ்ரம் சுவாமிகளின் தரிசனத்திற்காக சென்றபோது மரியாதை நிமித்தம் இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கலாம். ஸ்ரீமத் பாண்டுரங்காஸ்ரம் சுவாமி ஒரு தந்தை தன் குழந்தைகளை நேசிப்பது போல எந்த இனத்தின் ஆன்மீக தலைவராக இருந்தாரோ அந்த இனத்தார் எல்லோரையும் நேசித்து வந்தார். அதை போலவே எனது தந்தை வறுமையுற்ற ஆதரவற்ற அவருடைய உறவினர்களுக்கு தன்னுடைய சொந்த குழந்தைகளைப் போல அவர்கள் தங்களது சொந்த காலில் நிற்கும் வரை எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவு செய்து வந்தார். பப்பா, கருணை கடலே, ஸ்ரீமத் பாண்டுரங்காஸ்ரம் சுவாமி மூலமாக என் தந்தை கற்றுக்கொண்ட அன்பு அவருடைய சுற்றத்தாரிடம் மட்டுமன்று, மேலும் விருந்தினர், வீட்டில் வேலையாட்களிடம் கூட விரிவடைந்தது. உதாரணமாக, எங்கள் வீட்டில் புத்த சமயத்தை சேர்ந்த புத்தையா என்ற பெயருடைய வேலையாள் ஒருவன் இருந்தான். வீட்டு உபயோகத்திற்காக கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வரும் வேலையில் அவன் அமர்த்தப்பட்டிருந்தான். வேலை முடிந்து களைப்படைந்திருக்கும் புத்தையாவை தந்தை பார்த்தால் அவனுடைய முதுகை தட்டி கொடுத்து, மிகவும் களைப்பாக இருக்கிறாயா என்று கேட்பார். மேலும் இளகிய மனதுடன் மிக்க அன்போடு அவனிடம் பேசுவார். அந்த காலத்தில் பெரும்பாலும் வேலையாட்கள் நன்றாக நடத்தப்படுவதில்லை. எனது தந்தை அவர்களுடன் அன்பாக பேசும்போது அவர்களுடைய சோர்வு நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என் தந்தை யாருடனாவது மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தபோதெல்லாம் எனது மகிழ்ச்சி எல்லை கடந்ததாகும். ஆகவே வேலை செய்பவர்களையும் பார்வையாளர்களையும் கூட அவர் எவ்வாறு நடத்துகிறார் என்பதை மிக கூர்மையாக கவனித்து வந்தேன். தந்தையின் அன்பான இயல்பை கவனித்தது எனது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் உதவியாக இருந்தது. கருணை கடலே பப்பா, ஸ்ரீ சித்தாரூட சுவாமிகளின் மடத்திற்கு பலமுறை சென்று வந்த பின்னரும் கூட அவர் செல்வத்தை சேர்த்து வைப்பது பற்றியும், பொதுவாக ஞானிகள் ஒருவரிடம் அதிக அன்புடையவர்களாகியும் மற்றொருவரிடம் அப்படி இல்லாதிருப்பது பற்றியும் இருந்த சந்தேகங்களை களைய முடியவில்லை. என் மனம் ஒரு குழந்தையினுடையது போல் ஆகிவிட்டதால் உங்கள் முன்னிலைக்கு வந்ததும் அன்பும் மரியாதையும் தானாகவே என் உள்ளத்தில் எழுந்தன. இருந்தாலும் சில நேரங்களில் ஞானிகளின் உருவங்களில் உங்களை பார்க்கும்போது அவர்களை பற்றிய இந்த சந்தேகங்களால் என் மனம் மீண்டும் குழப்பமடையும். ஆகையால் ஞானிகளின் வாழ்க்கையின் நோக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரிடம் எனக்கு அன்பு இருந்த போதிலும் அச்சமும் இருந்தது. சர்வ வியாபியான பப்பாவே, எனது சந்தேகங்களை நீக்கும் பொருட்டு படிப்படியாக என் உள்ளத்தில் அன்பின் ஆற்றலை வளர்த்து நீங்கள் என்னை உங்களிடம் அழைத்து கொண்டீர்கள். அக்காலத்தில் நீங்கள் கோபத்திலிருந்து விடுபட்டவராகவும் பற்றற்றவராகவும் இருந்தீர்கள். பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பழக்கமும் உங்களிடம் இல்லை. நான் சுந்தரியிடமிருந்து தின்பண்டங்களையும் ஆடைகளையும் கொண்டு வந்த போதெல்லாம் அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அடுத்த முறை நான் உங்களிடம் வரும்போது அவை உங்களிடம் இருப்பதில்லை. நீங்கள் இவ்வாறு போதனை செய்தீர்கள்: நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் ராமனை காண வேண்டும். அவன் இரண்டிலும் இருக்கிறான், இரண்டிற்கும் அப்பாற்பட்டும் கூட இருக்கின்றான். அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை.
அவனே அசைவற்று மாறுபாடில்லாது எங்கும் நிறைந்து யாவற்றுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான். அவன் எப்பொழுதும் மாற்றம் அடையாதவனும் மாற்றமடைந்து கொண்டே இருப்பவனும் ஆவான். அன்பே பேருருவமாக இருப்பவன். வெறுப்பின் உருவமும் கூட அவன்தான். ஆயினும் அவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன். ஆகவே நாம் நன்மை அல்லது தீமை எதை பார்த்தாலும் அவை இரண்டிலும் ராமனையே காண வேண்டும். எல்லா உடல்களிலும் உருவங்களிலுமிருந்து விளையாடுபவன் அவனே. நீங்கள் இதை போதிக்க நான் குழப்பத்திற்குள்ளானேன். ஒருவர் நன்மையும் தீமையும் உடையவராக இருக்க வேண்டும். மேலும் இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டவராகவும் கூட இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர் முழுமையானவராக இருக்க முடியாது என்று நீங்கள் கூறியபோது அதன் பொருளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்களிடம் நான் மிக குறைந்த அளவு தீமைதான் கண்டேன். மேலும் நான் சந்தித்த ஞானிகள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக என்றாலும் கூட பொருட்களை சேர்த்து வைக்கும் இயல்புடையவர்களாக கடுங்கோபம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் உங்களிடம் இந்த இயல்புகள் இல்லாததை கண்டேன். இவ்வாறிருக்கையில் நான் யாரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும்? கருணை நிறைந்தவரே பப்பா, இந்த சந்தேகங்களில் நான் கட்டுண்டு இருந்ததால் இருமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை என்னால் உணர முடியாது என்று நினைத்து நீங்கள் கற்பை காக்கும் எனது விரதத்திற்கு இடையூறு செய்ய பல உருவங்களில் வந்து தொல்லை கொடுத்து வீட்டு வாழ்க்கை என்ற பிணைப்பிலிருந்து வெளியே வர வழிவகுத்து அளித்தீர்கள். நான் இருமைகளில் கட்டுண்டு இருந்தால் எனது நிலை 2 பாதங்களை 2 படகுகளில் வைத்தவர் நிலை போன்றதாகிவிடும் என அறிந்து உங்களுடைய அறிவுரையை பின்பற்றி அந்த விஷயத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். பிறகு நீங்கள் ஆறுதல் தரும் சொற்களில் இடைவிடாமல் ராமநாமம் ஜபம் செய்க. இருமைகள் உனக்கு தொல்லை தரும்போது அதுவும் ராமனே என்று எண்ணுக என்று கூறினீர்கள். இவ்வாறு நான் முன்னேறி செல்ல எல்லா உயிரினங்களிலும் நீங்கள் நிறைந்துள்ளீர், மேலும் என்னுள்ளும் குடிகொண்டுள்ளீர்கள் என்ற அனுபவத்தை அடைந்தேன். இதன் விளைவாக என் உள்ளத்தில் உங்களிடம் பரிபூர்ணமான அன்பு மலர்ந்தது. ஆனந்தம் அளிப்பவரே பப்பா, உங்களிடம் என் அன்பை வளர்த்து கொண்டதன் மூலம் உங்களுடைய நிரந்தரமான மிக மேலான இருப்புடன் ஒன்றாக என்னை இணைத்து கொண்டு அதன் வழி இந்த பிரபஞ்சம் முழுவதுமாகவும் அதற்கு அப்பாற்பட்டும் நான் இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை அளித்தீர். பெரும்பாலும் என் பிறப்பிலிருந்தே அந்த இருமைகளின் உறுதியான பிடிப்பில் கட்டுண்டிருந்த நான் இப்பொழுது அந்த இருமைகளின் இரகசியத்தை அறிந்தேன். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.